ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மலையாளி ஃப்ரம் இந்தியாங்கிற ஒரு சூப்பரான மலையாள படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டி ஹீரோவோட அம்மாவை பார்த்து என்ன உங்கள் பையன் ரொம்ப நாளாக ஆளே காணுமேன்னு கேட்க, ஹீரோட அம்மாவும் என் பையன் திருவனந்தம் போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கட் பண்ணால் அந்த ஊரில் இருக்க சாமியாடி ஒருத்தர்கிட்ட போய் ஹீரோவோட அம்மா குறி கேட்க, உன் பையனுக்கு எக்கச்சக்கமான ஆபத்து இனிமேல் தான் வரப்போகுது, உன் பையன் பிரச்சனையை தேடியே போகிறான்னு சொல்லிட்டு பயமுடுத்துகிற மாதிரி நிறையா பேசுகிறாரு. இப்படி ஹீரோ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாரு, என்ன நடக்க போகுது, அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை அழைக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், அதனால உன் வண்டியை கொடுங்கப்பான்னு கேட்க, அவர் வண்டியெல்லாம் தர முடியாதுங்கிறாரு. அப்போ உடனே என் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்க, உன் சொத்து தானே, அங்கே ஒரு சைக்கிள் இருக்கு பாரு, அது மட்டும்தான் உனக்குன்னு சொல்ல, இவரும் சரி வேறு வழி இல்லாமல் சைக்கிளாவது இருக்கேன்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு ஹீரோவை அழைக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. ஹீரோவை அழைக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் ரெண்டு பசங்க அடிச்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க விளையாடும் போது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல், யார் பேட்டிங் போடுறது பால் போடுறதுன்னு சொல்லிட்டு அவனுங்க பிரச்சனை பண்ணி ஒரு வழியாக சமாதானமாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கான சும்மா இல்லாமல் போய் பிரச்சனையை மறுபடியும் தூண்டி விட்டு வராரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட தங்கச்சியை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஒரு மொபைல் ஷாப் வச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ ஹீரோ பஸ்லேருந்து இறங்குனாரா இல்லையா வந்துட்டாரா இல்லையான்னு தானே பார்க்குறோம். அவர் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாரு. ஃப்ரெண்டோட சைக்கிள்லையும் ஏறி பேப்பர் படிச்சுட்டே வராரு. பேப்பர் படிச்சுட்டு வரும்போதே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பசியாக இருக்குது, ஒரு மசால் தோசையும் டீயும் குடிச்சிட்டு போகலான்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்காரரும் என்கிட்ட சல்லி பைசா கூட இல்லை, மசால் தோசையெல்லாம் 40 ரூபா, டீ 10 ரூபான்னு சொல்ல, உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மகளிருக்கு ஊக்கத்தொகையும் வயசானவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி கல்யாணம் ஆகாத நம்மள மாதிரி யூத்துங்களுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்தா நல்லா இருக்கும்லன்னு பேசிட்டு வராரு. ஹீரோ அதே ஊரில் இருக்க ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாரு. அவள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்க, அவள் டிகிரி முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னோடனே அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக வராங்க. டீச்சரோ திட்டலான்னு திட்ட வராரு. சார் நீங்கள் பாட்டுக்கு திட்டாதீங்க, பொண்ணுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதுலலாம் நீங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்ல, இவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரிம்மா உட்காருங்கம்மான்னு சொல்கிறாங்க. சரி, ஹீரோயினோட பக்கத்தில் இருக்க பொண்ணு என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் சும்மாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹீரோவும் ஃப்ரெண்டும் இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முன்னாடி படித்த ஒரு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே செவனேன்னு இருக்கணுமா இல்லையா, ஸ்கூல் பசங்களோட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகடா அவங்க 2 பேரும் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா, ஹீரோட அம்மா இங்கே தாங்க சத்துணவு சமைச்சு போடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா ஹீரோ வந்ததுலேருந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டே லோனில் இருக்குது, ஏதோ பேங்க் மேனேஜர் நம்ம சொந்தக்காரராக இருக்கனால வீட்டை ஜப்தி பண்ணாமல் இருக்காரு, ஒரு நல்ல வேலைக்கு போய் கடனை கட்டுவோம்னு இருக்கியா, அப்படி ஊராக சுற்றிட்டு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அதே ஸ்கூலில் டீச்சராக இருக்க ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஃபாரினில் போய் ஏதாவது வேலை பார்க்கலாம்னு சொல்ல, இந்த பொண்ணு டீச்சர் மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்டும் கூட, ஒன்றா இந்த ஸ்கூல்லே தான் படிச்சிருப்பாங்க. உடனே ஹீரோ கோவமாயி, உன் ஹஸ்பண்ட் மாதிரி சவுதியில் யாரோ ஒரு வெள்ளைக்காரனுக்கு துணி துவச்சி போட்டு இருக்க சொல்றியா, நான் நம்ம நாட்டில் தான் இருப்பேன், அசல் நாட்டுக்கெல்லாம் போவே மாட்டேன்னு வீராபோசனை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் லஞ்ச் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோவும் சரி ஃப்ரெண்டும் சரி ஆளாக தட்டை தூக்கிட்டு நிற்கிறாங்க சத்துணவு வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டில் நல்லா சோப் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்லாமேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அம்மாட்ட ஒரு 100 ரூபா செலவுக்கு கூட அப்படின்னு கேட்குறப்ப, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், நகை சேர்க்கணும், அதுக்கு வேலைக்கு கூட போக மாட்டேன், என்கிட்ட வேறு காசு கேட்குறியான்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை எடுத்து அடிக்க வர, உடனே ஹீரோ விரண்டு ஓடிடுறாரு. ஹீரோவுக்கு அப்பா கிடையாது, ஹீரோட அம்மா தான் சத்துணவுலையும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் துணியெல்லாம் தச்சு ஏதோ வியாபாரத்தை பண்ணி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் தெரியாமல் ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சி ஜெயிச்சா நம்மளுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க கடன்லாம் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. இப்போ கூட எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கட்சிக்காக பிரசாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட்சிகளை பற்றியெல்லாம் வரவும் இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட படம்லாம் நினைக்காதீங்க, இது ஒரு அருமையான கதை, அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கோச்சிங் சென்டருக்கு ஆப்போசிட்லேயே தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினை கவர் பண்ணுற மாதிரிலாம் சில டைலாக் மைக்கில் பேச, இவங்கள கோச்சிங் கிளாஸ் முடித்தவொன்னே ஹீரோ கிட்ட, சேட்டா நான் உங்கள் வயசில் பாதி வயசு கூட இருக்க மாட்டேன், அப்படி சுத்தாதீங்க சேட்டா, என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோட அம்மா பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்க பாட்டியை குறி சொல்கிற பாட்டி அவங்க அம்மாவோட கைரகையை பார்த்துட்டு, உங்கள் பையனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, அவன் பெரிய பிரச்சனையில் சிக்கிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோட அம்மாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கே ஹீரோ அதெல்லாம் தெரியாமல் ஜாலியாக கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு.
ஹீரோ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இவரோட எதிர்க்கட்சியோட ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அங்கே அவரோட கட்சி ஆளுங்கள்லாம் உட்கார வச்சு நம்ம ஜாதி ஓட்டெலாம் நமக்கே வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ விளையாடின கிரிக்கெட் பால் வந்து உள்ளே விழுது. இதனால கோவப்பட்ட அவங்கெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட பாலை தூக்கி போட்டு இந்த மாதிரி திரும்ப வந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. நம்ம எதிர்க்கட்சிக்காரன் நம்மள்ட்டே வந்து நின்று பேசிட்டு போகிறான்னா அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பால் வேணுக்குன்னே அந்த ஆஃபீஸோட ஜன்னலை உடைக்கிற மாதிரி போய் விடுறாரு. இதனால கோவமான எதிர்க்கட்சிக்காரவங்க ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ண அப்படியே தள்ளுமுள்ளாகி போலீஸ் கேஸ் ஆகுது. 2 தரப்பையும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறப்ப ஒரு தரப்பை உள்ள விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு தரப்பான நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் சரி வெளில உட்காந்துருக்காங்க. அப்போ கூட பாருங்க செவனேன்னு இல்லாமல் ஸ்டேஷனில் இருக்க டிவி சேனலில் மாற்ற சொல்லி கேட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு நோட்டில் சைன் வாங்கிட்டு இனிமேல் எதுவும் பண்ணாமல் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்ல, நீங்கள் வேணால் பாருங்கள் வர எலெக்ஷனில் எங்கள் கட்சி ஜெயிக்குது, நான் பெரிய பதவிக்கு வரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு ஹீரோ போகிறாரு. எலெக்ஷனுக்கு சில நாட்களே இருக்கு. ஹீரோ பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நோட்டீஸ் கொடுக்கறது பிரச்சாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில ஹீரோவோட தங்கச்சி லவ் பண்ணுற பையனை காட்டுறாங்க. அந்த கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஹீரோ போடுறப்ப 100 ரூபாய்க்கு பணம் சொல்லுவார். ஆனால் இவன் வந்து நம்ம வருங்கால மச்சான் ஆச்சேன்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறாரு. இதனால ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம். என்ன இது 300 ரூபான்னு கேட்குறப்ப இது ஆஃபர்னு சொல்ல, அப்புறம் இன்னும் ஒரு 15 பேர் நம்பர் தரேன் அவங்களுக்கும் பண்ணி விடணும்னா அவர் முகமே சுருங்கி போயிடுது. எலெக்ஷன் ரிசல்ட்டும் இன்னைக்கு வருது. ஹீரோவோட கட்சி டெபாசிட் கூட வாங்கல, 0 தான் வாங்கியிருக்கு. ஹீரோக்குமே கொஞ்சம் வருத்தம். சரி, இன்னைக்கு ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் வேற இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் மோதிக்க போறாங்க. ஹீரோவும் ஆர்வமா கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்தியா தோத்துருச்சு. ஹீரோக்கு பயங்கர சோகம். போய் பாகிஸ்தானோட போய் இந்தியா தோத்துருச்சேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட மறுபடியும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ஏதோ கஞ்சி செஞ்சு வச்சிருக்காங்க போல, இவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு தெருவுலையே 2 முஸ்லீம் பசங்க வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே ஏரியாவில் இருக்க கட்சிக்காரவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிரிக்கெட்டில் வந்து இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு உங்க வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்களான்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா, ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்க அப்பாவோட பைக் எடுத்துட்டு நேராக ஹீரோ வீட்டுக்கு வராரு. சீக்கிரமான்னு கூப்பிட, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா வெயிட் பண்ணிடான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை முக்கியமான விஷயம் சீக்கிரமான்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கூட சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்த ஹீரோவை அவசரமாக வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு. ஹீரோவும் என்ன பிரச்சனைன்னு கேட்க, இந்த மாதிரி இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சிருச்சு, அதனால ஒரு வீட்டில் இருக்க வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, அங்கதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அங்க போறோன்னு சொல்லிட்டு அங்க போனவன் அங்க சமாதானம் ஆகி பிரச்சனையே ஓஞ்சிருச்சு. இந்த ஃப்ரெண்டு சும்மா இல்லாம பெட்ரோல் குண்டு வேற ரெடி பண்ணிட்டு வந்திருப்பான் போல, அதை தூக்கி வீசி எறியவும் அங்க 2 பேர் மேல தீ பத்தி எரிஞ்சிருது. பெரிய யாருக்கும் உயிர் சேதம்லாம் இல்லை, ஆனால் காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் இறங்கி வேகமாக ஓடுறாங்க. வண்டியை தான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா, இதனால வண்டியோட ஓனரான ஃப்ரெண்டோட அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க. கட்சிக்காரவங்களும் இது நல்லா சாதகமாக யூஸ் பண்ணிட்டு ஒரு மத கலவரத்தை உருவாக்கி நம்ம மதத்தோட ஓட்டெல்லாம் நம்ம வாங்க பார்க்கணும்னு சொல்லி அவங்க எக்கச்சக்கமான பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கட்சியில் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த கட்சி தலைவர் வந்து ஹீரோக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் எங்கள் கட்சியிலே கிடையாது, சும்மா எடுபிடிக்க தான் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாங்க. அந்த கிராமத்தில் தான் பெரிய கலவரம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அந்த சாமியாடி ஒரு முஸ்லீம் பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, நெய் ரொம்ப நல்லது, தேனை அதை விட இன்னும் நல்லது, ஆனால் 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டா விஷம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எனக்கு தெரியாதுங்க, 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டா விஷம்னு இப்போ தான் தெரியுது. அதே மாதிரி தான் அரசியலும் ரொம்ப நல்லது, மதமும் ரொம்ப நல்லது, ஆனால் இது 2ம் கலந்துச்சுன்னா விஷமாயிரும்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தத்துவத்தை பொழிஞ்சிட்டு போகிறாரு. சின்ன பசங்க வெடிவெடிச்சனால தானே இவ்வளோ கலவரமோ, இந்த பிரச்சனை கலெக்டருக்கு வருது. கலெக்டர் 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது தாங்க ஒன்று தெரியுது, அந்த பசங்களுக்கு பட்டாசு கொடுத்தது வேற யாரும் இல்லை, ராமகிருஷ்ணருங்கிறோட பையன் தீபாவளிக்காக வாங்கின வெடியை வெடிக்காமல் வச்சுருந்துருப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு அவங்க பாட்டி இறந்து போயிருப்பாங்க, அதனால இந்த வெடியெல்லாம் வீணாத்தானே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் பசங்களுக்கு கொடுத்துருப்பான். அவங்க யதார்த்தமாக தான் அன்னைக்கு வெடிச்சிருப்பானுங்க. அவங்க மேட்ச்சில் இந்தியா தோத்ததெல்லாம் தெரியாது, தேவையில்லாமல் தப்பான புரிதல்னால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுது. இன்னும் கலெக்டர் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாரு. ஆனால் பெட்ரோல் கொண்டு போட்டது தப்பு இல்லையா, அதனால ஹீரோ ஃப்ரெண்டையும் ஊர் மக்கள் எல்லாம் தலைதறிக்க தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல சொந்தக்காரவங்க வீட்டில் மறைவாக ஒரு ரூம்லேயே அடைஞ்சிருக்காரு. இவரை வெள்ளையே வரவேணான்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க. இங்கே ஹீரோட அம்மாவோ அழுகுறாங்க, என்ன பண்ணுறது இவனுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொந்தக்காரர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு முடிஞ்சு சமாதானம் வர வரைக்கும் அவன் இங்கே இருக்க வேணாம், வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம், அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. சரி, ஹீரோ சேஃபான இடத்துல ஒழிஞ்சிருக்காரு. ஃப்ரெண்டுக்காரன்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் தானே மெயின் குண்டு போட்டதில்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அவன் ஊதுக்கு ஒருக்குப்புறமாக இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கான். யாரோ அன்டயத்தில் வந்து கதவை தொட்டுறாங்க. இவனும் கதவை திறந்து பார்த்தா 2 பேர் அருவாளால் எடுத்துட்டு வெட்ட வராங்க. இவனும் உளுந்து ஓடுறான், எப்படியா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் விடாமல் துரத்தி வெட்டுறாங்க.
காலைல விடிஞ்சிருது. ஹீரோக்கு ஃபோன் வருது. யாரோ ஒருத்தர் தான் பேசுறாரு. ஹீரோவோட சொந்தக்காரர் தான் நெனைக்கிறேன். இது மாரி ஃபோன் பண்ணி, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் கூடயே சுத்திட்டு இருந்தான் என் ஃப்ரெண்டு. அவன நேத்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நீ அந்த ரூம மட்டும் வெளில வந்துராதன்னு" சொல்றாரு. அடுத்து ஹீரோவோட சித்தப்பா ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. "உனக்கான ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உன்னோட சர்டிஃபிகேட்டையும் ரெடி பண்ணி, உனக்கு ஒரு வேலையும் மேல்நாட்டுல ரெடி பண்ணிட்டேன். நீ ரெடியா இருன்னு" சொல்ல, ஹீரோவும் வெளில வந்து ஃப்ளைட்லாம் ஏறிறாரு. பத்திரமா வர வேண்டிய இடத்துக்கும் வந்துடுறாரு. ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக சின்னான்னு ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போர்டில் ஹீரோட நேம் எழுதியிருக்கவும் பார்க்கவும் நான் தான் அதுன்னு சொல்லிட்டு போய் காரில் ஏறிக்கிறாரு. ஹீரோ ஒரு மலையாளின்னு தெரிஞ்ச சின்னாவும் மலையாளம் பாட்டெலாம் போட்டு விட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வீடு வர வரைக்கும்னு சொல்ல, ஹீரோவும் கார்லேயே நல்லா தூங்கி போயிடுறாரு. திரும்ப முழிச்சு பார்த்தா ஒரு பாலைவனத்தில் கொண்டு வந்து சின்ன இறக்கி விட்டுருக்காரு. இதுதான் நீ வேலை பார்க்குற இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறக்கி விட்டு வேனை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பாலைவன செட்டப்பை பார்த்தோன்னா ஆடு ஜீவிதம் படம் தாங்க ஞாபகம் வருது. ஆனால் அதே மாதிரி இருக்காது. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் கண்டினியூஸாக. ஹீரோ ஏசி ரூமில் மேனேஜர் வேலைன்னு நினச்சிட்டு வந்தவருக்கு இந்த மாதிரி பாலைவனத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே நினச்சி உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த பாலைவனத்தில் வேறு ஆளுங்க யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அதே சேம் டைம் நியூஸ் மீடியா எல்லாத்துலேயுமே ஒரு புதிய வைரஸ் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாங்க இந்த 2022 19 வந்துச்சுல அந்த கொரோனாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவா வந்து இறங்கின உடனே இந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சித்தப்பாக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. சித்தப்பா என்னைய பாலைவனத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்க, எங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனையா, அதனால என்னை பழி வாங்குறதுக்காக இந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுட்டியலன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவோட சித்தப்பாவோ, இந்த இடம் தான் உனக்கு சேஃபு, கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்து வேலை பாருன்னு சொல்ல, இவரும் உள்ளே போய் பார்க்குறாரு. என்னடா யாரையுமே காணும், ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. மித்த ஸ்டாஃப்லாம் எங்கன்னு தெரியலன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோட அம்மா ஃபோன் அடிக்க, என்னப்பா புதிய இடம் செட் ஆயிடுச்சா, அங்கே எப்படிலாம் இருக்குன்னு கேட்க, அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்கே எல்லாமே நல்லா இருக்குமா, எனக்கு கீழே 100 பேர் வேலை பார்க்குறாங்க, நான் தான் மேனேஜருங்கிற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உள்ளே போனால் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பாகிஸ்தானி. இவர் பாகிஸ்தானி தெரிஞ்ச உடனே ஐயோ இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. அவருக்கு ஹிந்தி தான் தெரியும் போல, ஹிந்திலே தான் பேசுறாரு. ஹீரோவும் அவருக்கு தெரிஞ்ச அரைகுறை ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு. பாகிஸ்தானி பழைய கிரிக்கெட் மேட்ச் ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்காக ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை வச்சு கஷ்டப்பட்டு டீ போட்டு கொடுக்குறாரு. ஹீரோவும் டீ குடிச்சு பார்த்துட்டு, எங்க மற்ற சர்வெண்ட்லாம் எங்கன்னு கேட்க, மற்ற யாரும் இல்லை, இங்கே நீயும் நானும் மட்டும்தான்னு சொல்றாரு. அப்படியே நைட்டு போகுது. லக்கேஜ்லாம் நான் எங்கே வச்சுக்கேன்னு கேட்க, பாகிஸ்தானியை ஒரு இடத்த காட்டுறாரு. அங்கே போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு மறுபடியும் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன மற்ற ஸ்டாஃப்லாம் காணும், அங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்கான்னு கேட்க, சித்தப்பாவோ அங்கே வேற யாரும் கிடையாது, நீ தான் அங்கே சர்வெண்ட்டு, உனக்கு மேனேஜர் தான் அந்த பாகிஸ்தானின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஹீரோவும் நான் குளிக்கணும், பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்க, அவரும் ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த பாத்ரூமில் கதவே இல்லைங்க, கதவுக்கு பதிலாக துணியை தான் கட்டி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, தண்ணி ஃபெசிலிட்டிஸ், கரண்ட்டு, இன்டர்நெட்டு எல்லாமே நல்லா கிடைக்கிது. ஹீரோவும் குளிச்சுட்டு வராரு. அப்படியே நைட் ஆயிடுது. சரி சாப்பிட்லாமேன்னு டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாரு. பார்த்தா எல்லா பாத்திரமும் காலியாக இருக்குது. பாகிஸ்தானியும் தொழுதுகிட்டு இருக்காரு. அவரும் வந்து பாத்திரத்தை திறந்து பார்க்குறாரு. என்ன காலியாக இருக்குது, சமைக்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, எனக்கு சமைக்கலாம் தெரியாதுன்னு சொல்ல, பாகிஸ்தானியும் எனக்கும் சமைக்க தெரியாது, இந்த கொஞ்ச நாளாகவே இப்போ தான் டீ போடையே கற்றுக்கிட்டேன், போய் எனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வா, முட்டை இருக்குது, முட்டை குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, இவருக்கு தான் சமைக்க தெரியாதே ஹீரோக்கு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அம்மா என்னோட சர்வெண்ட் எல்லாம் போயிட்டாங்க வெளில, அதனால் எனக்கு பசிக்குது, நான் சமைக்கணும், அதனால் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுமான்னு சொல்ல, ஹீரோட அம்மாவும் அங்கே என்னென்ன ஜாமான் இருக்குன்னு சொல்ல, இவரும் என்னென்ன ஜாமான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அம்மாட்ட கேட்டே சமைச்சிட்டு ஒரு வழியாக கொண்டு வந்து வச்சிடுறாரு. பாகிஸ்தானிக்கிட்ட கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல, அவர் ஒரு வாய் தாங்க வாயில் வைக்கிறாரு. போய் உடனே வாந்தி எடுக்கிறாரு. அவ்வளோ கேவலமாக சமைச்சிருக்காரு போல ஹீரோ. இருந்தாலும் ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுறாரு. பாகிஸ்தானிக்கு வேணால் ஒரு பேர் கொடுத்துடலாம், பாய்னு சொல்லிடலாம். அடுத்து பாய் தூங்க போகிறாரு. ஹீரோ தனி ரூமில் தூங்க போகலான்னு பார்க்குறப்ப பாய் கூப்பிட்டு யார் ரூம்லேயே வந்து படுன்னு சொல்ல, அப்பாடா இவருக்கு நல்ல மனசு தான், ஏசி ரூமில் கூப்பிட்டு படுக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சந்தோஷமாக வராரு. பார்த்தா ஹீரோ உள்ளே விட்டு கதவை பூட்டிட்டு சாவி அவர் பக்கத்தில் வச்சுக்கிறாரு. எதுக்குடா நம்மளை இங்கே படுக்க சொல்லிட்டு கதவை வேற பூட்டி வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருதுங்க. ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தார் வெட்டுப்பட்டு, இப்போ ஓரளவு தேடிட்டார் போல். ஹீரோ கிட்ட தான் ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்காரு. என்னடா எங்கே இருக்கேன்னு கேட்க, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன்டா, அதுவும் ஒரு பாகிஸ்தானி கிட்ட தான் வேலை பார்க்குறேன்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்காரனும் தப்பா ஃப்ரெண்டுக்கு ஐடியா கொடுக்குறாரு. பாகிஸ்தானியெல்லாம் கெட்டவனாக தான் இருப்பாங்க, நீ எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்துருன்னுலாம் ஐடியா கொடுக்குறாரு.
அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்ச உடனே ஹீரோவை போட்டு விலை மேலே விலை வாங்குறாரு. சமைக்க சொல்கிறாரு, ஆட்டை மேய்க்க சொல்கிறாரு, ஒட்டகத்தை பார்த்துக்க சொல்கிறாரு, பால் கறக்க சொல்கிறாரு. பக்கத்துலேயே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஹீரோ வச்சு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நைட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டல்லாக இருக்காரு. இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பேரக்லிஸ் ஒன் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஹெலிகாப்டரில் உதவிக்கு கேட்கணும்னா உயரமான இடத்துல இருந்துட்டு போர்டில் எழுதி காமிச்சிட்டு அந்த மாதிரி நீ யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி வச்சுட்டு பில்டிங்கோட மேலே நின்று ஹீரோ காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இல்லையா, அவர் இப்போ உடம்பு நல்லா தேய்ச்சின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிலைமையும் சரியாயிடுச்சு. அந்த பிரச்சனையும் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. உடனே ஹீரோக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணுறாரு, எங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு, நீ உடனே கிளம்பி வாடான்னு சொல்லிட்டு. சரி என்ன ஹீரோவும் நான் வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரி நீ ஒன்று பண்ணு, ஏதாவது விஷம் கிடந்துச்சுன்னா அவருக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டு நீ ஒடியாந்துருன்னு சொல்ல, விஷம் கிடச்சா நான் ஏன்டா அவருக்கு கலந்து கொடுக்குறேன், நானே குடிச்சிட்டு செத்துருவேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. சரி என்ன நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுறாரு, அவர் எப்போதும் வீட்டை பூட்டிட்டு அந்த பாய் சாவியை அவர் பக்கத்துலேயே தானே வச்சுருப்பார், ரூமை பூட்டிட்டு அந்த சாவியை தெரியாமல் எடுத்து திறந்துட்டு அப்பாடா நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்காரு. காலைல பாய் விடிஞ்சு பார்த்துட்டு எங்கே ஹீரோவை காணுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கப்ப ஒரு 4 ஒட்டகத்தோட 4-5 பேர் வராங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட 3 ஒட்டகம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமையை ஃப்ரீயாக தரோன்னு சொல்ல, அந்த அடிமை யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். மயங்கி விழுந்தவரை இவனுங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவன் என்கிட்ட வேலை பார்த்தவன் தான் நைட்டு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ல, இல்லை இவன் என்கிட்ட 3 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொல்லி இங்கே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோ வீட்டுக்கு வந்தவர், அவர் ஒரு இரும்பு பொட்டி வச்சுருப்பார் பாய், அதுக்குள்ளே என்ன தான் வச்சுருக்காருன்னு திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு திறக்க முயற்சி பண்ணால் அதுக்குள்ளே பாய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தராரு. அவரும் குடிச்சிட்டு தும்புறாரு. என்னடான்னு பார்த்தா அவருக்கு கொரோனா வந்துருச்சு போல். அவருக்கான அறிகுறி எல்லாமே டிவிலையும் வருது, கொரோனாக்கான அறிகுறின்னு சொல்லிட்டு. உடனே பாய் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டுக்கு நடுப்புற ஒரு கம்பியை கட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே நீ தாண்டி வரக்கூடாது, உனக்கு தேவையான சாப்பாடுலாம் நானே தரேன்னு சொல்லிட்டு, இவருக்கு தான் சமைக்கவே தெரியாது, கஷ்டப்பட்டு ஏதோ சமைச்சு கொடுக்குறாரு. ஹீரோக்கு இருந்தாலும் லொல்லு தாங்கலை. எனக்கு அது வேணும், முட்டை ஆம்லேட் வேணும், கஞ்சி வேணும்னு சொல்லிட்டு அந்த பாயை போட்டு பாடா படுத்துறாரு. பதிலுக்கு பதில் உன்னை வச்சு செய்கிறேன்டான்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. பாய்க்கு எல்லாமே ஹார்டாக பண்ணியே பழக்கமானால முட்டையும் உடைக்க முடியல, சப்பாத்தியே தேய்க்க தெரில. இதனால ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பாலிடெக்னிக் படித்தவர் கொஞ்சம் யூடியூபையும் பார்த்து சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி செய்கிறதுக்கான ஒரு மிஷினையும் செய்கிறாரு. அதே முட்டை உடைக்கிறதுக்கான ஒரு மிஷினையும் செஞ்சு கொடுக்குறாரு. இதை பார்த்து பாய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பரவாயில்லையாப்பான்னு சொல்லிட்டு. ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிருது. ஒரு நாள் நைட்டு யாரோ 2 ஜீப்பில் வராங்க. இவர் யாரான்னு பார்த்தா இந்த முதலாளியோட தம்பி. முதலாளி பாய்கிட்ட சொல்லியிருப்பாரு, என் தம்பி வந்தால் நம்ம எஸ்டேட்குள்ளே, அதாவது நம்ம இடத்துக்குள்ளே அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீ ஹீரோவை உள்ளே இருக்க வச்சுட்டு பாய் அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. பாய் பயங்கரமாக அடி வாங்குறத பார்த்த ஹீரோவோ உடனே வீட்டிலேருந்து வெளில அவரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு அவங்கள அடித்து விரட்டி விட்டுடுறாரு. இது சீனுக்கு அப்புறம் 2 பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுறாங்க. பாய் ஹீரோவை ஒரு ஃப்ரெண்ட், அதாவது பையன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் நல்லா பயங்கர தோஸ்தா ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. பாலைவனத்தில் விவசாயம் பண்ணி அதில் வர காய்கறியும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோ சமைச்சு வச்சுட்டு பாயை சாப்பிட சொல்லிட்டு இவரும் சாப்பிட்லான்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்க ஒரு பையன் ஒரு கெட்ட குரூப்போட சேர்ந்துட்டான்னு போலீஸ்லாம் அவங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்கப்பான்னு சொல்ல, இதில் ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே பாகிஸ்தானியை பார்த்து நம்ம பாயை பார்த்து திட்டுறாரு, ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பான வழியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாகிஸ்தானியோ நீ தப்பாக நினைக்கிற, என் ஒரு பொட்டி வீட்டில் வச்சுருக்கேன்னா அதில் பாரு, இதுதான் என் குடும்பம், எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, குரானில் ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே படிப்புன்னு தான் இருக்கும், நான் என் பிள்ளைங்க 2 பேரையுமே படிக்க தான் வச்சேன், ஆனால் பொண்ணுங்களை படிக்க வைக்கக்கூடாதுன்னு அப்போ நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு ஸ்கூல் வேனில் வச்ச பாம்பில் என் பொண்ணு உயிரோடு இருந்துட்டா, ஆனால் பையனை நான் இழந்துட்டேன், யாரெல்லாம் பிள்ளைங்க கையில் புத்தகத்தை கொடுக்காம ஆயுதத்தை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே சாத்தானை வழிபடுறவங்க, சாத்தான் தான் அவங்கள வழி நடத்துது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே நீ நினைக்கிற மாதிரி தப்பானவங்க கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோ அவரோட தப்பையும் புரிஞ்சுக்கிறாரு. யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது நம்ம தப்புன்னு ஹீரோவும் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாய்க்காரோட வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் பேசிட்டு பாயும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. என்னன்னு பார்த்தா பாயோட பொண்ணு 10th ஃபஸ்ட்டு மார்க்கு. அது சொல்லி ஹீரோ கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்புறம் என்ன வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியதானு ஹீரோ கேட்க, லீவு இல்லையப்பான்னு சொல்ல, நீங்கள் இங்கே 3 வருஷம் ஆகுது, வீட்டுக்கு ஒரு தடவை கூட போகலை, முதலாளிகிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்ல, முதலாளிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவரும் லீவு ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்துட்றாரு. பயங்கர சந்தோஷம். அப்போ கரெக்டாக சின்ன வராரு. சின்ன அப்பப்போ இவங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு கொடுக்குறவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, லாக்டவுன் போட்டாங்க, ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் எதுவுமே எங்கேயும் போகாது, நீங்கள் எப்படிப்பா ஊருக்கு போவீங்க,
போகிறீங்கன்னு கேட்க, சரி ஊருக்கு தானே போக முடியாது, இவனோட ட்ரக்கை எடுத்துகிட்டு போய் டவுன்லேயாவது சுற்றி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஜேன்னு போய் பார்ட்டி கிளப்னு சொல்லிட்டு ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு ஹீரோவும் பாயும் மறுபடியும் இந்த இடத்துக்கே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஒரு பாலிடெக்னிக் ஆச்சே, இவர் நல்லா யோசிச்சு ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். இப்போ கூட ஒரு சோலார் லைட் வச்சு ஒரு பல்பை எரிய வைக்கிறாரு. நாள் காலைல எந்திரிச்சு பார்த்தா பாயா வீட்டுக்குள்ளே காணும். ஹீரோவும் தேடிக்கிட்டே வந்தா வெளில உளுந்து கிடக்குறாரு. என்னாச்சுன்னு தெரில, இவருக்கு உடம்பு சரியில்லை. சரின்னு நான் ஒரு காஃபி போட்டு தரேன்னு ஹீரோ காஃபி போட்டு கொடுத்தா இதில் டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ தாங்க தெரியுது இவருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வெளில போய் 2-3 நாளாக சுற்றினால தான் இவருக்கு யார்கிட்ட இருந்தோ கொரோனா பரவிருச்சுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ கூட இருந்து அவரை பார்த்துக்கிறாரு. ஆனால் அவர் உடம்புல முன்னேற்றமே தெரியல. நாளுக்கு நாள் ஒரு மாதிரி வீக் ஆகிட்டே தான் இருக்காரு. சரின்னு சின்னாக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி வண்டியில் வெளில போகலான்னு பார்த்தா சின்னாக்குமே ஐசியூவில் இருக்கார். கொரோனா வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக யாரோ தான் ஃபோனில் இதை சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ்க்கு மெடிக்கல் டீமுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டால் அவங்க ஒரு வண்டியில் ஒரு ஆளை அனுப்பி விட்ருக்காங்க. உள்ளே வந்து ஏற்றிக்க, ஆனால் நான் உள்ளே வர மாட்டேன், நீங்கள் வெளில வந்து ஏறிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாயோட நிலமையோ ரொம்ப கவலைக்கிடமாயிடுச்சு. ஹீரோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து வேனில் ஏற்றலான்னு பார்த்தா இல்லை எனக்கு ஃபேமிலி குடும்பம்லாம் இருக்குது, தயவுசெய்து என் நிலமையை புரிஞ்சுக்கங்க, பின்னாடி ஏற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் பின்னாடியில் ஏற்றுறாரு. போகிற வழியிலே இவரோட உயிர் பிரிஞ்சிடுது. ஹீரோ தேம்பி அழுறாரு. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் அதே இடத்துல வச்சு பண்ணி புதைச்சிடுறாங்க. பாய் வீட்டுக்கு போனால் தன்னோட பொண்ணுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புக்கு ஜாமான் படிப்பு சம்மந்தமாக நிறைய வாங்கி வச்சுருந்துருப்பாரு. அது எல்லாத்தையுமே ஹீரோ எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ கோபி தானப்பான்னு சொல்லிட்டு டெய்லியும் என் வீட்டுக்கார் உன்னை பற்றியே தான் சொல்வார், என் பையன் மாதிரி நீ இருக்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டீ போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருப்பான், மதியானம் உனக்கு நான்வெஜ் சமைச்சு தரேன்னு சொல்ல கரெக்டாக அந்த நேரத்தில் பொண்ணு வந்துடுறா. பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, போய் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் அப்பா கூட வேலை பார்த்தவர் வந்திருக்காருன்னு சொல்லி அழைச்சிட்டு வான்னு சொல்ல அவங்கள இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாகவே வராங்க. அப்போ தாங்க பாயோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் வச்சுருக்கோம், அந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதே எங்கள் சொந்தக்காரவங்க தான் சொல்ல ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. பத்தாயிரத்துக்கு நீ இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்காத படி, அதுதான் அவங்க அப்பாவோட ஆசையமாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்ததை சொல்லாமலே வந்துடுறாரு. ஊர் மக்களும் ஹீரோவை அடித்து துரத்துறாங்க. அப்போ இவர் தூரமாக இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு வந்து பேசுது, இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்காத படி, அதுதான் உங்கள் அப்பாவோட ஆசையமாக இருந்தது, உங்கள் அப்பா இறந்துட்டாரு, நான் அதை இப்போ சொன்னேன்னா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு தான் நான் சொல்லலை, உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட என்ன சொன்னார்னா என் பொண்ணை நல்லா படிக்க சொல்லுங்கன்னு தான் சொன்னார்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அந்த பாயோட பொண்ணு நல்லா படித்து அமெரிக்காவில் இருக்க ஒரு பாராளுமன்றத்திலே ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா, அது இங்கிலீஷ்லேயே. நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் தேவைப்படுவாங்க, அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, அவங்களுக்கு சரியான வழியை காட்டுறதுக்கு. அந்த மாதிரி தான் ஒருத்தர் என் வாழ்க்கையிலேயும் வந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி சொல்கிறா. அதே மாதிரி குர்ஆனோட ஃபஸ்ட்டு வார்த்தையும் எங்கள் அப்பாவோட கடைசி வார்த்தையும் நல்லா படி அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரியே நானும் நல்லா படித்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. சரி ஹீரோ என்னடான்னு பார்த்தா ஹீரோ அதே இடத்துல சின்னதாக பண்ண விவசாயத்தை இப்போ பெரிய அளவில் பண்ணுறாரு. 20-30 பேரை வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட மூளை தான் எப்போதுமே ரொம்ப ப்ராடாக யோசிக்கும் இல்லையா. ஸோ நிறைய விதவிதமாக யோசித்து நல்லா டெவலப் பண்ணிட்டார் அந்த ஏரியாவில். இப்போ ஹீரோ எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தாரோ, இப்போ புதுசாக அந்த இடத்துக்கு வேலை பார்க்க ஒரு பையன் வரான். ஹீரோ அந்த பையனை பார்த்தோன்னா ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறாரு. வந்த பையனும் ஹாய் ஐம் ஃப்ரம் பாகிஸ்தான்னு சொல்கிறாரு. ஹீரோவா அவர்கிட்ட மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு கை கொடுக்குறாரு. இதோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.